வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. சனி பகவான் பிடியில பார்த்தீங்க அப்டின்னா, ராகு. அடுத்த 10 மாதங்களுக்கு ராஜ வாழ்க்கைய வாழப்போற 4 ராசிகள் என்ன அப்டிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவு உங்கள தேடி வந்திருக்கு அப்டின்னா சும்மா கிடையாது. இதுல உங்களோட ராசி கூட இருக்கலாம். மறக்காம பதிவ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க இந்த என்ன சொல்லியிருக்கேன் அப்டிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்டியே மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா, ராகு பகவான், சனி பகவான் ராசிக்குள்ள நுழைய இருக்காங்க. இதன் காரணமா 4 ராசிக்காரர்கள் செல்வ செழிப்ப பெற போறீங்க. இந்த ராசிகள் குறித்து இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் மே 18, 2025 கும்ப ராசியில சஞ்சரிச்சு டிசம்பர் 5, 2026 வரைக்கும் இருப்பாரு. 2026ல அவர் மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருக்காரு. மகர ராசிய பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் ஒரு ஆளும் ராசியா தான் கருதுறாங்க. இதன் காரணமா பலன் பெறும் ராசிகள் குறித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசி தாங்க. ராகு பகவான் மகர ராசியில சஞ்சரிக்கும் காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைகள தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேலையில பதவி உயர்வு கிடைக்கலாம், முன்னேற்றம் ஆகியவற்றை பெறலாம். திருமணத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா தடைப்பட்டிருந்த திருமணம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூட போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்தீங்க இல்லையா? அந்த பெண்ணே கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு சின்ன விதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலும், அத யூஸ் பண்ணி நீங்க முன்னேறதுக்கான வழிய பாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல காலமா இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி தான் சொல்றாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதுசா வேலை தேடுறது, அப்புறம் வெற்றி பெறும் தேர்வுகள், அப்புறம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு, பொதுத் தேர்வு எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாணவர்களுக்குலாம் இது ரொம்பவுமே ஒரு நல்ல காலம். நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிரலாம். பதவி உயர்வு கன்ஃபார்மா கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து, அப்புறம் செல்வாக்கு உயரும். வீட்ல மகிழ்ச்சி நிலவப் போது. உங்களோட சொத்துக்கள் பெருகப் போது. புதுசா வாகனம், காரு, அப்புறம் நீண்ட நாட்களா எதிர்பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஒரு வாகனம் இந்த காலகட்டத்துல இந்த 10 மாசத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா வாங்கிருவீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி ராசி தான் சொல்றாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள தரப்போறாரு. பிள்ளைகளால ரொம்பவுமே மகிழ்ச்சி உண்டாக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல துணை கிடைக்க போகுது. செல்வாக்கு மிக்கவர்களோட சந்திப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களோட வாழ்க்கையில உங்கள அடுத்த கட்டத்துக்கு உங்கள அழைச்சிட்டு போறாங்க. உங்களோட தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிச்சு காணப்பட போகுது. மோட்டிவேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதிகமா பார்த்தீங்கன்னா, அடுத்தது மீன ராசிக்காரர்கள் 7 சனியோட 2ஆம் கட்டத்துல இருந்தாலும், சனி உங்களோட ராசியில ராகு இருக்கிறதுனால, பெருமளவு பார்த்தீங்கன்னா, பாதிப்பு ஏற்படாது. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாக போகுது. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமா இருக்கு. நீங்க பாஸ்போர்ட், விசா இந்த மாரி ஏதாவது ஒரு ரொம்ப நாளா தடைப்பட்டுட்டு இருந்ததுன்னா, அது எல்லாமே இந்த 10 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நீங்கிடும். அப்படி நீங்குச்சுன்னா, நீங்க எப்பவுமே நம்மளோட சேனல்ல ஒரு கமெண்ட்ட மட்டும் தெரிவிச்சுட்டு போங்க. அப்பதான் உங்கள மாரி பயன்பெற்ற மற்ற நண்பர்களும் அத தெரிஞ்சுப்பாங்க. நிதி நிலைமை ரொம்பவுமே சிறப்பா இருக்கும். உங்களோட இலக்குகள நீங்க எளிதா அடைவீங்க. ஆக மொத்தத்துல இந்த சனி பகவான் பிடியில ராகு அடுத்த 10 மாதங்களுக்கு உங்களோட வாழ்க்கை ராஜயோகமா தான் இருக்க போது. இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனல மறக்காம பாருங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே!